வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொல்லமங்கலத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக வேலூர் மாவட்டத்திற்கு காலையிலேயே தாவேகா தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றார். தற்போது அங்கு பணிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் அங்கு நிர்வாகிகள் மத்தியில் அவர் உரையாற்றவிருக்கிறார். தற்போது அங்கு அதனை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொல்லமங்கலம் பகுதியில் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். அவர் களத்தில் இருக்கிறார். வணக்கம் நௌசாத். தற்போது அங்கு களத்தில் என்ன நிலவரம் இருக்கிறது? விஜய் எப்போது வருவார்? நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரியா செய்யப்பட்டிருக்கா? இன்னைக்கு அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது? விவரங்களை விரிவா சொல்லுங்க. வணக்கம் சரவணன். வேலூர் மாவட்டத்தில் கூடிய கொல்லம்பாளையம் அகரச்சேரி பகுதியில் தாவேகாவுடைய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தேர்தல் பரப்புரைக்கான கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் சரியாக 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் QR குறியோடு வர வேண்டும் எனவும் 4900 பேர் பங்கேற்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பாடமாக இருக்குது. ஏனென்றால் கடந்த முறை சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்தது கூட பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. அதற்கு காரணமாக தெரிவிப்பதால் மேற்கூரையிலே கடுமையான வெயிலில் மக்கள் என்றதால் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்த நிலையில் இங்கு ராட்சச கூறான கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4900 பேர் நின்று மற்றும் அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த திடலில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகப்படியான நிர்வாகிகள், மிக முக்கியமாக QR கோடு இருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கும் தெரிவித்த நிலையில சில நிர்வாகிகள் குறிப்பாக பார்க்கிங் வழியாகவும் 2 சக்கர பார்க்கிங் வழியாகவும் QR கோடு காட்டாம அனுமதியின்றி உள்ளவர் கூட காட்சி கூட பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஏராளமான நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்க அந்த காட்சியை நம்ம ஒளிப்பதிவு காட்டிக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நிர்வாகிகள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்கான அதாவது மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 மருத்துவர் கொண்ட 50க்கும் மேற்பட்ட செவிலிகள் அடங்கிய 3 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்காக்கும் சிகிச்சை கருவிகளும் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 லட்சம் தண்ணீர் வாட்டர் கேன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அமர்வதற்கு ஒவ்வொரு அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் பகுதி வட்டம் உள்ளிட்ட மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக அந்தந்த நிர்வாகிகள் அவங்களை பாதுகாப்பாக கட்டுக்கோப்பாக பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நிர்வாகிகள் அமர்வது பார்க்க முடியும். தொடர்ந்து காலையிலிருந்தே நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து உற்சாகமாக தாவேகாவுடைய சின்ன விசிலை ஊதி கொண்டு உற்சாக கை காட்டி காட்சி நீங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்துக்கு இடையில ஒரு பெண் நிர்வாகி இருக்கிறார். அவளுக்கு எப்போ மேடம் தாவேகா தலைவர் வேலூர்ல வந்து இன்று பேசுறாரு. எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷம். ஒரு முதல் முறையா பாக்குறதால ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட் பண்றோம். என்ன பேச எதிர்பார்க்கறீங்க? இங்க இருக்கிற தீய சக்தியுடைய அராஜகத்தை பேசுவாரு நினைக்கிறேன். நீங்க வந்திருக்கீங்க, தாவேகா விஜய் வந்து வேலூர்ல வந்து பேச போறாரு. என்ன எதிர்பார்க்கறீங்க? தொடர்ந்து தொண்டர்கள் ஆர்வத்துடன் உற்சாக காட்சி பார்க்க முடிகிறது. அதாவது நேரமாக தொண்டர்கள் உள்ளே அனுமதி கொண்டிருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்காக ஒவ்வொரு பகுதியிலுமே பவுன்சர்கள் அமைக்கப்பட்டு அதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்கள் மிக முக்கியமாக சொல்லிக்கொண்டால் அவர்களுக்கு முழுமையாக கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க கூடிய தொண்டர்கள் கேட்போம். தாவேகா தலைவர் முதல் முறையாக வேலூர் வந்து பேச போறாரு. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? டிஎம்கே தான் போட்டு கிளிக்கு போறாரு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த டிஎம்கே ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. வேலூர்ல எந்த ஒரு இதுவுமே நடக்கல. தலைவர் வருவாரு, நல்லது பண்ணுவார், நம்புறோம். எல்லாரும் டிவிக்கே தான், எல்லா ஓட்டுமே டிவிக்கே தான். அடுத்த சிஎம் எங்க தளபதி விஜய் தான். இங்க அமைச்சு என்னென்ன பண்ண நினைக்கிறீங்க? எங்களுக்கு எதுவுமே பண்ணலண்ணா. வேலூர்ல ஒரு ரோடு கூட ஒழுங்கா கிடையாதுண்ணா. எம்பியா இருந்தவங்க எந்த போஜனமும் இல்ல. துரைமுருகன் இருக்காரு, அவரும் எதுவுமே பண்ணல. எங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணல. எங்க தலைவர் வரணும், தளபதி வரணும், அப்புறம் தான் வேலூர் ஒரு விடிகால பிறக்கும். தொடர்ந்து இந்த வேலூர் மாவட்டத்துடைய தொண்டர்களை தெரிவிப்பது என்றால், அதாவது வேலூருக்கு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் இங்கே எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்வத்தோடு குவிந்த காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் ஒவ்வொரு நேரம் ஆக தொண்டர்கள் அதாவது நிர்வாகி வந்து கொண்டே இருக்கிறார். விசிலை ஊதிக்கொண்டு உற்சாகமாக தாவேகா தலைவர் என்ன பேச போகிறார், இந்த வேலூர் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இது குறித்து பேசுவாரா எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. இங்கே நிர்வாகிகள் எழுந்துகிறார். தாவேகா தலைவர் வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து வரப்போறாரு. மிக முக்கியமா என்ன பேச எதிர்பார்க்கறீங்க? உங்களை எதிர்பார்ப்பு என்னவா? இந்த பாலாறு மணல் பிரச்சனை பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்குறோம்.
அப்புறம் இது ஃபஸ்ட் டைமு வேலூருக்கு வராருன்னு நினைக்கிறேன். இது மக்கள் கூட்டத்தில் எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பாருங்கள் எல்லாரும். முதல் முறையா மேற்கூரை அமைக்கப்பட்டு இங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க தாவேகா கூட்டத்தில், அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் வந்து எல்லாம் அவங்க பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த மாதிரி பண்ணி மக்கள் கூட்டத்தை நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றிருக்காங்க. சரவணன், தொண்டர்கள் தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. தாவேக தலைவர் அவர்கள் மிக முக்கியமாக வேலூர் மாவட்டத்திற்குரிய பிரச்சனை குறித்து பேச எதிர்பார்ப்பதாகவும் ஆர்வத்துடன் அங்கு இருப்பதாகவும் எங்களுக்கு போதுமான வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருப்பதாக தொண்டர்கள் தெரிவித்து பார்க்க முடிகிறது. அது முன்பாக தாவேக பேசுவதற்கான அந்த இடம் பார்க்க முடிகிறது. அதாவது அதை ஆய்வு செய்வதற்காக தாவேக பேசும் அந்த வேனின் மேல் பேசுவதற்கான ஆய்வை தற்செயலும் ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையும் மேற்கொண்ட காட்சி நேரடி காட்சி நீங்க பார்க்கலாம். அவங்க மேற்கொள்ளும் ஆய்வுகளை தொண்டர்கள் உற்சாகமாக கைகளை உயர்த்தி விசைகளை அடித்து நிற்கக்கூடிய காட்சியில பார்க்கலாம். தொடர்ந்து நேரமாக தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் அதிகம் 4900 பேருக்குமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்களுக்கு QR கோடு இல்லாத காரணத்தினால் அவர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரும் காவல்துறைக்கு தெரியாம உள்ள ஒரு காட்சி இல்லாம பார்க்க முடிகிறது. சரவணன், வேலூர் கொல்லமங்கலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். இந்த நிலையில் அங்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள், தொண்டர்கள் எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்காங்க உள்ளிட்ட விவரங்களை விரிவாக நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி நௌஷாத்.